வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ரவா உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த ரவா உப்புமா நீங்கள் குக் பண்ணும்போது நிறைய பேருக்கு ரொம்ப டெக்ஸ்சர் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணி கரெக்டான டெக்ஸ்டில் வர மாட்டேது சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் இன்றைக்கி இந்த ரவா உப்புமா எப்படி ஒரு ஈஸியான ஸ்டைல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பர்டிகுலராக எந்த அளவுக்கு ரவை, அதாவது ஒரு கப் ரவைனா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதே டைமில் தாளிப்பு எப்படி போடணும், அது கூட என்ன மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக வந்து ரவா உப்புமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெஜிடபிள் ரவா உப்புமா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? ரவை 200 கிராம், கேரட் 1 நம்பர், பீன்ஸ் 3 நம்பர், பச்சை பட்டாணி 2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த வெஜிடபிள் உப்புமா பண்ண போகிற சொன்ன பார்த்தீங்களா, இந்த உப்புமா பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ரவை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ஏன் கிட்டனா அதில் கொஞ்சம் வண்டு பூச்சி எதுனா எடுத்துனா கூட தாளிப்பு போடும்போது உங்களுக்கு வந்து அந்த வாசனையும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லை, உடம்புக்கு கெடுதல். அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரவை வந்து பொடிசான ரவையை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய ரவை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதாவது இட்லிக்கு யூஸ் பண்ணுற ரவை சொல்லுவாங்கல்ல, அந்த ரவை வேண்டாம். பொடிசாக இருக்க ரவையை யூஸ் பண்ணால் தான் உப்புமாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரவையை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துறோம். கலர் மாறக்கூடாது. வறுக்கும் போது கலர் மாறினா உப்புமாவோட கலர் குக் பண்ணி முடிச்ச பிறகு வேறு கலர் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வறுக்கும் போது ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கணும். எதுக்காக வறுக்கிறோம் கேட்டிங்கன்னா, உப்புமா ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு சில பேருக்கு களி மாதிரி கெட்டியாக வரும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக வரும். அது மட்டும் இல்லை, தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கெட்டியாக வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், அதுக்கு பிறகு கடுகு போட்டிருக்கோம். அதாவது பேசிக்காக எல்லா தாளிப்பும் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல கடுகு பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது எல்லாமே தாளிப்பாக போட்டுருங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டி, அதாவது ரெண்டுமே ஒரே அளவாக போடணும். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறோமோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது கடக்கு முடக்குன்னு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டிருக்கோம், வெங்காயம். இந்த வெங்காயம் போட்ட பிறகு சில பேர் வந்து வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்ட பிறகு அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா மட்டுமே போதும், கலர் மாறக்கூடாது. இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வேணுன்னா வேர்க்கடலை நீங்கள் போடலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா? அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வறுத்துருப்போம். இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உப்பு போட்டிருக்கோம். பெருங்காயம் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டுக்கூடாது. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி தான் பெருங்காயம் போட்டுக்கணும். அதனால் இப்போ அந்த வெஜிடபிள்ஸோட எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா, 1 கப் ரவைக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். இந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பேருக்கு வீட்டில் ரவை உப்புமா பண்ணும்போது கிச்சடி மாதிரி, அதாவது நல்லா கொலன்னு வந்துட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராது. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி யூஸ் பண்ணணும். அதே டைமில் எந்த டைமில் ரவை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உதிரியாக வரும்னு சொல்லிட்டு இப்போது அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிருக்கோம், நல்லா கொதிச்சு வரல. இந்த இடத்துல ஏற்கனவே வேக வச்ச பச்சை பட்டாணி
பச்சை பட்டாணி கடையில் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. ஏன் கேட்டேன்னா நான் கூட பச்சை பட்டாணி வாங்கினேன், ஆனால் குக் பண்ணும்போது ஒரு கலர் ரசாயனமாக வருது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல குவாலிட்டியாக பச்சை பட்டாணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கையில் கரண்டி இன்னொரு கையில் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரவையை கொட்டி முடித்த பிறகு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சரியான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் ஒரு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை ஒரு சைடில் போடுறோம். அதே டைமில் ரவையை போட்டு முடிக்கிற வரைக்கும் உங்களோட அடுப்பு ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் இருக்கணும். அந்த ரவையை போட்டு முடித்த பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு வேகாத மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு மூடி போட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணால் உங்களுக்கு ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். ரவை கரெக்டான டெக்ஸ்சரில் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கையில் எடுத்து பார்க்குறோம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் கரெக்டாக ரவுண்டாக பால் மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு தான் தேவையான கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம், தக்காளி போடுறோம். தக்காளி எதுக்காகனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் கடைசியாக தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி போட்டு குக் பண்ணால் டேஸ்ட் மாறிடும், ரொம்ப கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தம் போடுங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான உப்புமா ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்தா தெரியும் அந்த ரவைலாம் நல்லா வெந்து வந்திருக்கும். அதே டைமில் பாருங்கள், அந்த ரவை உப்புமா வந்து உதிரியாக இருக்கும். சில பேருக்கு வந்து ரவை உப்புமா பண்ணி முடித்த பிறகு நல்லா கெட்டியாகிடுச்சு, சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எப்பவுமே ரவை உப்புமா, கேசரி இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் முடித்த பிறகு லைட்டாக வார்மான ஒரு டபுள் பாயில், அதாவது கீழே சுடு தண்ணி மாதிரி இருக்கணும், அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு இந்த மாதிரி உப்புமா போட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும். அப்படி இல்லை ஒரு சின்ன பவுலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கெட்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால டபுள் பாயிலிங் மெத்தடில் எப்பவுமே வைப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஈஸியான ஸ்டைலில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.